வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இது பார்ட் 2 ஆஃப் மீட்டிங் வித் ராஜேந்திரன் தண்டபாணி. லாஸ்ட் வீக் நம்ம ஜோஹோ கார்ப்போட பிஸ்னஸ் சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பிஸ்னஸ் சொல்யூஷன் எவாஞ்சலிஸ்ட் மிஸ்டர் ராஜேந்திரன் தண்டபாணி கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. லாஸ்ட் வீக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பேக்ட் இன்ஃபர்மேஷன் அருமையாக இருந்துச்சு. ஸோ இது அப்படியே கண்டினியூ பண்ண நினைக்கிறோம். வித்வுட் மச் அடு, லெட்ஸ் கெட் இன் பார்ட் 2. ராஜேந்திரன் தண்டபாணி, நான் முன்னே சொன்ன மாதிரி ஏற்கனவே ஜோஹோ கார்ப்போட பிசினஸ் சொல்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்காரு, இவாஞ்சலிஸ்ட்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த ரோல் என்ன பண்றாரு, அதுக்கெல்லாத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இன்டர்வியூல ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு அவரோட ஜேர்னி, அவர் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, சேலத்துல ஒரு எளிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு ஜோஹோ கார்ப்போட பிரசிடென்டா, அவங்க ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் பிரசிடென்டா இருக்கிறது வரைக்கும், வாட் டிரைவ்ஸ் ஹிம், வாட் இஸ் பிஹைண்ட் ஹிஸ் எனர்ஜி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இதன் மூலியமா இன்னும் நிறைய பேருக்கு அவர் இன்ஸ்பிரேஷனா இருப்பாருன்னு தெரியும். இன்ஸ்பிரேஷனா இருக்கணும், அதை எடுத்துட்டு போறதான் இன்னைக்கோட எபிசோட். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். You had packed a lot of information. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது வந்து இன்னொன்று எனக்கு சொன்னது நீங்க சொன்னது உங்களோட ஷெல்ஃபிஸ் மோட்டிவ்காக எங்களுக்கு தேவைன்னு ஆரம்பிச்சுதான். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமேசான்ல AWS இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் திங். பட் AWS ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களோட கிளவுட மெயின்டைன் பண்றதுக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு பரவி இருக்கு. ஸோ அதே ஒரு சிமிலாரிட்டி ஐ சி இன் ஜோ. நீங்க உங்களுக்காக ஆரம்பிச்சது ஐ ஹோப் தட் எவ்ரி ஒன் டேக்ஸ் திஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். இந்த மாதிரி மாணவனுக்கு கற்று மனப்பாடம் பண்ணும் தன்மையை அதிகரிப்பதை விட எப்படி கேள்வி கேட்கணும்னு கற்றுக் கொடுக்குறீங்க. எனக்கு இது ஒரு ஃபவுண்டேஷனல் பிலோசாபிக்கல் சேஞ்சா தெரியுது. சோ தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் தட். சோ இன்னொரு விஷயம், எஜுகேஷன் எயின் ராண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லேடியோட பிலாசபியே அதான், அப்ஜெக்டிவ் செல்ஃபிஷ்னஸ். ஆமா, உன்னுடைய வீட்டை சுத்தமா வச்சுக்கடா, ஊரே சுத்தமாயிடும். இது ஸ்டீரியோ டைப்னு சொல்ல போறாங்க. ஐஐடில படிச்சவங்க எல்லாமே அயன் ராண்ட்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சு நம்மளுக்கு முன்னாடி படிச்ச புத்தகம். சோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோஹோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் பத்தி நீங்க சொல்றப்ப ஆட்டிசம் அண்ட் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகளுக்கான கல்வின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நான் இங்க இன்னொருத்தர் இந்தியால இருந்து வந்திருந்தாரு. அவர் மிஷினரி மாதிரி நடத்திட்டு இருக்காரு. அங்க கேட்டேன். ஸோ இங்க யூஎஸ்ல மோஸ்ட்லி ஸ்பெக்ட்ரம்க்கு ஐஇபி அப்படின்னா நிறைய, ஈவன் இந்த ரெகுலர் ஸ்கூல்ல தேர்ஸ் அ குட் சிஸ்டம் ஃபார் டூயிங் இட். பட் இந்தியாவில் பார்க்குறப்ப ரொம்ப குறைச்சல், இது இல்லைன்னு கூட சொல்லலாம் மேக்ஸிமம். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக இட் இஸ் வி டிடன்ட் ஈவன் நோ அபவுட் திஸ் ஒன். பட் நானும் பாலாஜியும் பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, இந்தியன் பேரண்ட்ஸ் ஆட்டிசம் இருக்கிற பேரண்ட்ஸ் எப்படி அவங்கள சமாளிக்கிறாங்க, வாட் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் அவங்க சொல்றாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த கேள்வி கேட்கறேன். ஸோ ஜோஹோல ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான கோச்சிங் கொடுக்குறீங்க? கேன் தே ஹேவ் லைஃப் ஸ்கில்ஸ்? ஸோ ஒன்னா என்னன்னா, இன்னொன்று ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பசங்கலாம் ரெயின்மேன் மாதிரி சூப்பர் இன்டெலிஜென்ட்டா ஒரு ஏரியா இருப்பாங்க, இல்ல ஜாரியத்மன் ஒரு ஆர்டிஸ்டா இருப்பாங்க. அது மாதிரி தேவையில்லை. பட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு கோச் them in terms of life skills? அத பத்தி சொன்னீங்கன்னா இதுல ஒரு கிளாரிபிகேஷன், ப்ராபப்ளி நான் அதை சரிவர உங்களுக்கு கூறவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். 2004 எனது சிஇஓவின் மகன் இப்படி ஆரம்பிச்சப்போ, இப்படி தெரிய வந்த போது ஒரு முனைவா ஆரம்பிச்சோம். நான் ப்ராஃபிட்டா தான் ஆரம்பிச்சோம். we were looking for creating software. நான் முந்தானி சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு, தாய் தந்தைக்கு, ஆசிரியர்களுக்கு, ஸ்பெஷல் நீட்ஸ் ஆசிரியர்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னு ஆரம்பித்தோம். இப்போ நீங்க jambov.com, ஜாம்பவ் தான் அந்த இதோட பேரு. இப்போ தேடிட்டு போனீங்கன்னா you will not see those software. It is actually shut down. அந்த இனிஷியேட்டிவே ஷட் டவுன் பண்ண வேண்டி வந்தது. அதுக்கு இப்போ பின்னோக்கி பார்த்தா ஏன் அதை பண்ணினோம் அப்படின்னா, நான் அப்பவே சொன்ன மாதிரி ஐபேட், ஐபோனுக்கு முன்னாடி அது இப்போ ஐ கான்டாக்டே இல்லாத குழந்தைகள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். they don't even make eye contact. அப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கும் இந்த சுட்டெலி ஒண்ணு இருக்கே, அந்த மவுஸ், அந்த மவுஸை நகர்த்தினா இந்த இடத்துல கர்சர் நகரும் அப்படிங்கறதே they will not understand. டச் ஸ்கிரீன் வாஸ் இம்பார்ட்டன்ட். இரண்டாவது, எங்களுக்கு நாங்க கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் டோன்ட் ஹாவ் டைம். அதாவது அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தால்தான் தெரியும் நினைக்கிறேன். யாருக்கும் அந்த மாதிரி ஒரு சாபம் நேர வேண்டாம். இட் டேக்ஸ் எவ்ரிதிங் அவுட் ஆஃப் யூ.
இதற்கப்புறம் இது ஒவ்வொரு நாளும் இதனுடன் நான் போராடி இதனுடைய லைஃப் ஸ்கில்ஸ் பேசிக் லிவிங்கை நான் பாத்ரூம் போவதற்கும் ரோடை கிராஸ் செய்வதற்கும் சொல்லித் தருவதே எனக்கு முழு நேர வேலையாக இருக்கிறது. இப்போ கம்ப்யூட்டரில் உட்காந்து நீ சாஃப்ட்வேர் தரேங்கிற அப்படிதான் போச்சு அந்த சமயத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஐஃபோன் வந்தது, இந்த ஐபேட் வந்தது. We moved from Jambau building games for children. We moved and became அந்த பிவட்டும் வாங்க இல்லையா, an internal Pivotal. mobile development team நாங்க மாறிட்டோம். Superb. Over the years, yes, once in a while when we encounter children like this, in fact, Zoho schools-க்கே அந்த மாதிரி சில children விண்ணப்பிச்சிருக்காங்க. We have tried working with some children like that. பார்டர் லைன் இருக்கும் பொழுது அவங்களுக்கு கொஞ்சம் அடிஷனல், இப்போ ஒரு பையன் வருவான், அந்த பையனோட அம்மாவையும் சேர்ந்தே எம்ப்ளாய் பண்ணிட்டோம். She comes. Okay. She comes like a shadow. She sits. She has lunch with us. She comes with the boy, goes with the boy. The boy is self-sufficient, but this parent figure is behind him all the time. அந்த மாதிரி 2 குழந்தைகள், இப்போ குழந்தைன்னு சொல்றேன், பட் அவன் BA முடிச்சு பிகாம் முடிச்சு இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கான் நம்ம கம்பெனியில். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் அவர் பண்ணுவார், பட் கூட ஒருத்தர் உட்காந்துருப்பார். ஸோ அந்த அளவுக்கு சூடோ செல்ஃப் சஃபிஷியண்டாக இருக்கிற குழந்தைகளை நாங்கள் we take them. Perfect. But it is a challenge. Thanks. Life skills, giving them life skills is a challenge. இதுல வந்து எனக்கு அஞ்சலி படத்துல வந்துட்டு மணிரத்னம் வந்து இதுல Yes. ஒரு கேள்வி கேட்பாரு, ஏன் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெக்ட்ரம்ல இருக்க குழந்தை பிறந்துச்சு. அதுக்கு வந்து அருமையான பதில் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இல்ல இடம், தாய் தந்தை. Yes. நல்ல யார் ஆஞ்சலிக் ஃபாதர் வந்து கடவுள் வந்து யார் நல்லவங்களோ அவங்களுக்கு தான் அந்த குழந்தையை தருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இட்ஸ் அ பூன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டு ஹேவ் தட் சைல்ட் பிகாஸ் I இட் agree. சேஞ்சஸ். வித் தட் செட், நம்ம நிறைய ஜோஹோ பத்தி பேசிட்டோம். இப்போ உங்களோட அடுத்த இன்னொரு ஃபேசட், அட்லீஸ்ட் ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் யூ வித் யுவர் கோட்டிடியன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கோட்டிடியன் பாக்குறப்ப நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம தமிழ் பேர் மாதிரி கவையா கோட் அடிப்பவன், கோட்டை அப்படின்னு தான் சொன்னேன். தென் ஐ ஸ்டார்டட் லைக் லுக்கிங் அட் இதுல வெப்சைட்ல சர்ச் பண்ணப்போ இட் இஸ் அ ப்ராப்பர் இங்கிலீஷ் வேர்ட். Yes. ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்னன்னா, என்னோட கேட்டு எனக்கு வந்து லைட்டு கைண்ட் ஆஃப் ஓசிடி இருக்கு. என்னன்னா, ஏதாவது சைக்கிளிங் பண்ணிட்டு இருப்பேன், 24.9 மைல்ஸ் வந்துச்சுன்னா நிறுத்த மாட்டேன். எக்ஸ்ட்ரா அந்த 0.1 போயிட்டு வந்து நிறுத்திட்டு திரும்பி நடந்து வரேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு கம்ப்ளீட் த 25, ரைட்? 999ல நிறுத்திட்டீங்க. Why not 1000? Yeah. முதல்ல கோட்டிடியன் பார்வையாளரா இருப்பதற்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஃபேபுலஸ் அமௌண்ட் ஆஃப் ஐ மீன் ஃபார் வாசகருக்கு ஒரு சின்ன இது கொடுத்துருக்கேன். 999ல வந்துட்டு தட்ஸ் வேர் ஐ saw your multifacetedness. திருக்குறள் கோட் பண்றதுல இருந்து ஈக்குவலைசர் படத்தை கோட் பண்றது வரைக்கும் சினிமா, ஐ கேன் see your various aspect. இலக்கியத்தில் நீங்க இல்லைன்னு சொன்னீங்க, பட் இலக்கியத்தை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. அதுல ஃபேபுலஸ் அந்த 999 ஐ திங்க் இட்ஸ் லைக் pearls of wisdom. With that said, கோட்டிடியன் 999 எனக்கு அது கேட்டு தெரிஞ்சாகணும். இது கோவிட் சமயத்துல ஆரம்பிச்சது. நிறைய பேர் வெயிட் லாஸ் ஆரம்பிச்சாங்க, வெயிட் கெயின் ஆரம்பிச்சாங்க, சமையல் கலை கற்றுக்கொள்வதை ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரும் ஆரம்பிச்சது தான். நீங்களும் நிச்சயம் ஏதாவது ஆரம்பிச்சிருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் இந்த ஹேபிட் மேல அப்சஷன். I am into the habit of forming habits. Okay. Perfect. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்வனம் படிக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த ஒரு கடந்த வாரமா ஒவ்வொரு கட்டுரையா படிச்சுட்டு இருக்கேன். விட மாட்டேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த அண்ட் ஐ லைக் த ஹேபிட் ட்ரைனிங். இந்த ஹேபிட் செட் ஆயிடுச்சு, புது ஹேபிட் ஆரம்பிக்கணுமா, இந்த ஹேபிட்டோட முடிச்சு போட்டு விட்டேன்னா போறோம். என்ன 24 மணி நேரம் தான் இருக்கு, அந்த ஒரு பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் ரொப்பிடுறேன். ஒரு நாளில் காலையிலிருந்து இரவு வரை tightly packed day and I enjoy it. 80% of my day is pre-planned, 20% for random explorations and unexpected encounters. அப்படி ஓடிட்டு இருக்கு. இந்த கோவிட் சமயத்துல ஒரு ஃபுல்லா டிப்ரெஷன். அந்த சமயத்துல யூடியூப் அப்படிங்கிற அந்த ஃபினாமினன்ல why not I try something, learn a new trick அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். பெரிய அகலக்கால். இப்போ பின்னோக்கி பார்த்தா அந்த மாதிரி எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தினமும் ஒரு வீடியோ அப்படின்னு சும்மா முடிவு பண்ணேன். பட் அந்த முடிவு பண்ணினதினால்
அதற்கு சுவாரஸ்யமாக மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியாத ஓரிரு விஷயங்களையாவது கூற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தினால் படிக்க ஆரம்பிச்சேன். முந்தியும் படிச்சுட்டு இருந்தேன். பட் அதை விட நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். முந்தியும் படிச்சுட்டு இருந்தேன் மேலோட்டமா. இப்போ படிக்கும் போதெல்லாம் இதை எங்க சொருகலாம், இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் நோட்டு, இதை எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், என் சக ஊழியர்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காணொலியின் மூலமாக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் சிலர் மனதில் ஒரு பூரிப்பும் சிலர் முகத்தில் ஒரு புன்சிரிப்பும் வந்திருக்கிறது என்றால் எங்கோ ஏதோ கஷ்டங்கள் பட்டே தீர வேண்டும் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. சும்மா வந்துடாது. ஆமா, நிறைய படிக்க ஆரம்பிச்சேன், வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வீடியோ பண்ணுவது எப்படி என்று கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் இந்த கோட்டிடியன்கிற பேரே வந்து இந்த ஆன்டி கிளைமேக்டிக்கா வைக்கணும். நம்ம உத்தம வில்லன்னு பேர் வச்சார் பாருங்க நம்ம கமல். உத்தம வில்லன் அப்படின்னு பேர் வச்சார். சோ கோட்டிடியன் என்றால் டல், போரிங், காமன் பிளேஸ், mundane every day. ஒவ்வொரு நாளும் அதாவது பிரெட் மாதிரிங்க, பிரெட் மாதிரி அப்படின்னு. சோ அதுதான் லோயஸ்ட் ராக் பாட்டம். இதை விட போரிங் இருக்க முடியாது. இதுதான்ப்பா கோட்டிடியன் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அது சொல்லும் போதே நான் வந்து கொஞ்சம் குவோட்டை வச்சு காமெடி பண்ற ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஸோ குவோட்டு காமெடியன் அப்படின்னு ஒட்டிக்கிட்டேன். 001 அப்படின்னு ஆரம்பிச்சேன். ஏன் கோட்டிடியன் 1ன்னு போடல அப்படின்னா 001 என்று இருந்தால் 999 வரைக்கும் ஓடும், 99ல் நிற்காது, 9ல் நிற்காது என்பதற்காக என்னையே அழுத்தி கொண்டு செல்வதற்காக அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு 100க்கும் வித்தியாசங்களை புரிய ஆரம்பித்தேன். முதல் 100 அப்படியே போச்சு. 2வது 100க்கு கொனஸ்டைகள் செய்து தம்ப்நெயில் போட்டேன். 3வது 100க்கு ஆரம்பிப்பதற்கு முன்னால் இன்ட்ரோ மியூசிக் கொண்டு வந்தேன். 4வது 100க்கு என்னை 10க்கு 10 ஒவ்வொரு 10 சென்ற பிறகும் ஒரு பேட்டி காணுதல் என்று நிகழ்த்தினேன். அப்புறம் 500க்கு அப்படியே ஒண்ணுன்னா பண்ணிட்டு வந்தேன். அப்போ இந்த ஷார்ட்ஸ் தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு புரிஞ்சது. என்னமோ 18 நிமிஷ வீடியோவை தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க, 1 நிமிஷ வீடியோ பார்த்தா எல்லாம் பார்த்துருவாங்கங்கிற நினைப்புல நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். அதையும் பார்க்கலங்கிறது வேற விஷயம். பட் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன். ஒரே நிமிடம். அதான் அதுல நிறைய கத்துக்கிட்டேன் சார். ஒரு விஷயத்தை சொல்லுவது given enough time anybody can say. ஒரு நிமிஷத்துல சொருகிறது இருக்கு பாருங்க, அது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் பேசலாமா என்று கற்றுக்கொண்டேன். தமிழ் அப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சேன்னே நினைக்கிறேன். சுத்த தமிழ்ல பேசுவது, அந்த அந்த இது முயல்றேன், பண்றேனா இல்லையான்னு தெரியாது, முயல்றேன். அப்புறம் ஹிந்தியிலையும் பேச ஆரம்பிச்சேன். பள்ளிக்கூட ஹிந்தியை ஞாபகப்படுத்தி அப்படியே இது கொண்டு வந்து முன்னோக்கி கொண்டு வந்து ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி அப்படின்னு 3லையும் பேச ஆரம்பிச்சேன். திருக்குறள் வந்தது, அதுல ஒரு 100 போட்டேன். அப்பதான் இந்த 999 வந்த பொழுது வாட் நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. என்னுடைய கடந்த கால ஒப்பந்தமே 999 தான் முதல்ல. ஆமா. So I wanted to reevaluate. என்ன பண்ணணும்? ஏஐ தாக்கம் இந்த 500 நாட்கள்ல தான் வந்தது. 500 நாட்களா ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருந்த போது ஏஐங்கிற ஒரு பெரும் பூதம் அந்த விளக்கிலிருந்து வெளில கிளம்பி வந்தது. அதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, அந்த வேவை எப்படி ரைடு பண்றது, என்னுடைய நிறுவனத்திலிருந்து என்னிடம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் அ பிரேக். இது அது பெரிய விஷயம், அது அதோட ஒப்பிடக்கூடாது. ஆனால் எனக்கு ஒரு கிரிக்கெட் கதை ஞாபகம் வந்தது. டெய்லர் நினைக்கிறேன், ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்.
டான் பிராட்மனின் ஹையஸ்ட் ஸ்கோர், ட்ரிபிள் செஞ்சுரி பிளஸ் சம்திங் ஹையஸ்ட் ஸ்கோர். இவரும் ஆஸ்திரேலியன், டான் பிராட்மனும் ஆஸ்திரேலியன். ஸோ டான் பிராட்மனோட ஸ்கோருக்கு அருகில் வந்து விட்டார். இவர் நாட் அவுட் பேட்ஸ்மேன், பேட்டிங் டூயிங் வெரி வெல். ஆனா டேய், உனக்கு அடிச்ச யோகம் முந்தின இன்னிங்ஸ்ல முந்தின நான் சாயங்காலம் கேட்ச் எல்லாம் விட்டான் அந்த ஆளு. அந்த கேட்ச விட்டதுனால தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு இவருக்கே உரைச்சு டான் பிராட்மன் ஸ்கோருக்கு முன்னால டிக்ளேர் பண்ணிட்டார் சார். He could have taken that. He could have been the highest run getter of all Australia for all time. ஆனா டேய், யார் ரெக்கார்டை உடைக்கிற? நீ டானோட ரெக்கார்டை உடைக்கிற அப்படின்னு ஒரு இது வந்தது அவருக்கு. அதனால he declared. And today I remember him for not breaking that record. I wouldn't have remembered him if he had broken that record. So தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் பண்ணணுங்கிற ஆசை போயிடுமோ அப்படின்னு பயந்து குறையாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி 999 நிறுத்தியிருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு திருப்பி ராஜேந்திரன் வந்து வேற யார்ட்டையும் சொல்லல. ஆனா நீங்க கோச்செடியன் பத்தி இவ்வளவு கேட்டதுனால இந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதற்கப்புறம் ஏஐ பத்தி படிக்க ஆரம்பித்தேன். படிக்க பல புத்தகங்கள் படித்தேன், பல பிளாக்ஸ் படித்தேன். எங்க நிறுவனத்திலையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். படிக்க சிறு துணுக்குகள், இது மாதிரி இருந்தா, இப்படி சென்றால், இதனால் தானோ, ஓ இப்படியோ, இது நடக்கவே நடக்காதோ அப்படின்னு ஒவ்வொன்றும் வர வர என்னுடைய போன்ல அதை எழுதிக்கிட்டே இருக்கேன். சேர்ந்த பிறகு அதை ஒவ்வொன்றா பிரசரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்று 85 வந்து சேர்ந்து விட்டேன். இது 100 சேர்ந்த அப்புறம் ஏஐ பற்றி ஒரு 100 கோச்செடியன்ஸ் போடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறேன். உங்கள் ஆதரவு. நாங்க வந்து என்னோட நாட் டு பி ஷேம்லெஸ் பிளக் இன், நான் நிறைய ஏஐ பண்ணிட்டு இருக்கோம், நானும் பலம் பண்ணிட்டு இருக்கோம். So now I will request you to come to our show for AI specific இன்டர்வியூ ஒன்று கூப்பிடலான் இருக்கோம். அதுல உங்களை மாதிரி நீங்க see what I see is like உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப வித்தியாசமா இருக்கு in terms of measurement ஆகட்டும், இதாகட்டும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் I think we are lacking across the board. அந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தீங்கன்னா மாடலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோட்டிடியான் அருமையான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இந்த 999 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அந்த 24.9 மைல்ஸ் சைக்கிள் பண்ணிட்டு நிறுத்தின மாதிரி இருக்கு. இந்த 0.1 மைல் முடிக்கணும் எனக்கு, இல்ல அடுத்த 50க்கு போயிடணும், இடையில நிறுத்தக்கூடாது. 120 நல்ல பாயிண்ட் சொல்றீங்க. அதாவது இந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் கூட இது ஓசிடின்னு நான் சொல்லலாம். ஏன் டிவியில வால்யூம் ஏத்துறது கூட எப்பவாவது 49ல வச்சிருக்கீங்களா? 50க்கு போயிடும், எல்லாம் 40 நடுவுல வச்சா உறுத்தும், தூக்கம் வராது. இந்த மாதிரிதான் நானும், இதே மாதிரி இந்த பிரச்சனைகளால் தாக்கப்பட்டவன் தான் நானும். எந்த அளவுக்குன்னா நைட் தூங்க மாட்டேன், 3 நாளுக்கு அஹெட் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருவேன், ஆட்டோமேட்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் போடுவேன், நண்பர்கள் உதவி நாடுவேன். எங்கும் வெக்கேஷன் என்று சென்றதில்லை. ஏன்னா போனா அதை இது பண்ணணும். என் காலில் ஆபரேஷன் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஒரு வீடியோ. ஹாஸ்பிட்டல்ல தாடி வளர்ந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், இந்த ஐபோன்ல எமோஜி மூஞ்சி ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஒரு வீடியோ எமோஜி மூஞ்சியை வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சேன். இதனாலேயே ஏதாவது ஒன்றையாவது என் வைஃப் கேட்டாங்க, என்ன இருக்கியே, இஸ் தேர் எனிதிங் யூ டு தட் யூ கேன் சாக்ரிஃபைஸ் ஒன்ஸ் அ வைல்? பண்ணினா, அதாவது வெச்சா குடுமி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா, அது மாதிரி பண்ணினா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ணவே மாட்டேன், இப்படிதான் இருக்கியா நீ அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க. அதுக்காகவே நான் சைட்ல இன்னொரு ஹேபிட் வச்சிருக்கேன். அந்த ஹேபிட் வந்து நினைக்கும் பொழுது பண்ணுவேன். The thought should strike me, இல்லைன்னா விட்டுருவேன். கான்சியஸ்லி ஐ வில் அவாய்ட். என்னுடைய டு டூ லிஸ்ட்ல வந்து நிற்கும் முன்னால, ஆனால் மனசு வலிக்கும் விடும் பொழுது. ஆனா ஓகே, ஐ am not
த ஸ்லேவ் ஆஃப் மை ஹேபிட்ஸ் அப்படின்னு எனக்கே நிரூபித்துக் கொள்வதற்காக அப்பப்போ அப்படி அதை விடுவேன். என்ன இந்த வேர்டுன்னு ஒரு கேம் இருக்கே, ஆமா. தினமும் சால்வ் செய்வதுன்னு பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போ கான்சியஸ் ஸ்ட்ரீக்கும்பாங்க. எவ்ரிடே இஃப் யூ பிளே. நான் ஒரு கேம் வச்சிருக்கேன், எலிவேட் அப்படின்னு, பிரெயின் ட்ரைனிங் கேம். அந்த எலிவேட் கேம்ல என்னுடைய ஸ்ட்ரீக் வந்து 3443. அத்தனை நாளா தினமும் விளையாடிட்டு இருக்கேன். என்ன இந்த 3443 எங்க அப்பா இறந்த நாள். ஏன்னா அதுக்கு முன்னாடி 300 நாளா விளையாடிட்டு இருந்தேன். அப்பா தவறிட்டாரு. அன்னைக்கு விளையாடல. அன்னைக்கு விளையாடாததுனால இப்ப எனக்கு டெய்லி ரிமைண்டர் எங்க அப்பா. அது விட்டுறாதரா, சம்திங் நியூ எவ்ரி டே அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரீக் பைத்தியம் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்த எனக்கு அப்பப்போ நானும் ஹியூமன் அப்படின்னு ஞாபகப்படுத்துறதுக்காகவே ஐ ஸ்கிப் சம்திங். இந்த 24.9 மைல்ஸ் மாதிரி தான் அது. ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டம். நீங்க சொல்றீங்க உங்களுக்கு இதே மாதிரி எனக்கும். எனக்கு என்ன பிரச்சனைனா, நைட் 2 மணிக்கு ஞாபகம் வரும் கெச்சப் பாட்டில் மூட்ல அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு போய் கெச்சப் பாட்டில் மூடி இருக்கான்னு போய் பார்த்து அது மூடி இருக்காது. எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும், போய் மூடிட்டு வருவேன். என் வைஃப் திட்டுவாங்க. 2 மணிக்கு கெச்சப் பாட்டில் மூடுனா மூடாட்டேன்னு அப்படின்னு. சோ ஐ மீன் தட்ஸ் பெயின்ஃபுல் ஆன் தட் ஒன். All of us are men here. And I think we need to, I hope you will agree when I say this, we need to give this little credit to the woman folk of the family. We take them for granted. Absolutely. We think we are superior. We think they are holding us back. In fact, என்னுடைய மனைவிக்கு நான் வெட்டிங் ஆனிவர்சரிக்கும் பர்த்டேக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு வருடமும் ஒரு வருடம் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய், நாங்கள் புதுசாக குடி போகிற வீடு அது. அந்த சமயத்தில் அவங்க பர்த்டே வந்தது. முன்னாலேயே அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஹாலில் ஒரு டெக்கரேஷன் பண்ணி அவங்கள அப்படியே கண்ணை மூடிட்டு உள்ளே கூட்டு போய் திறந்து காட்டினேன். அது என்னன்னா, இட் வாஸ் செங்கல் placed in the middle of the hall and 3 helium balloons wanting to touch the sky. So symbolically I was telling her, I want to fly and you are grounding me. You're not holding me back. You're grounding me. Yeah. So நன்றி, நான் உன்னை தூக்குவதற்காக உதவி, நன்றி சொல். நீ என்னை கட்டுப்படுத்தி வைப்பதற்காக நான் உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். So I still feel that was the best gift I gave. It was poignant and symbolic. So இந்த மனைவிமார்கள் அவங்க மட்டும் நம்மள மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு நாரிடும். சீரியஸ். ஆமா, ஒரு நாள் தாங்காது. So எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ். நான் குவோட்டிடியன்ஸ் அப்படின்னு சொன்னீங்க, என்னமோ வேலை பண்றேன் அப்படிலாம் சொன்னீங்க. நான் இதை செய்வதற்கு முக்கியமான காரணம், வீட்டில் எனக்கு ஒத்துழைக்கும் எனது மனைவி. அவங்க மனசு வைக்கலைன்னா nothing of this is possible. Absolutely. Thank you for bringing this up. எங்க வைஃப் பார்த்தாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. And again, your wife also, like and பாஸ்டன் பாலாஜி கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லுவேன், பாவம் அவங்க ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படி. நாங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் பேசியிருக்கோம் போன்ல. பட் thanks for bringing this. Technologist. My wife is a technologist. She is the chairman of Zoho. She is a very senior person at the company. She handles a very important piece of the product suite. இதை தாண்டி எனக்கு உதவி செய்யறாங்க அவங்க. Perfect. ஸோ இப்போ கோட்டிடியன் பத்தி பேசிட்டோம். அடுத்தது வந்துட்டு உங்களோட பிசினஸ் சைட் வந்து பிசினஸ் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு இருக்கீங்க. ஸோ எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து மீன் அஃப்கோர்ஸ் இந்த ரிலீஜியஸ் செக்டர்ல கேள்விப்பட்டிருக்கோம். அது தவிர வந்து மைக்ரோசாஃப்ட்ல எம்எஸ்டிஎன்ல வந்து ரொம்ப எவாஞ்சலிஸ்ட் அப்படின்ற ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் டெக்னிக்கல் எவாஞ்சலிஸ்ட், பட் இதுல வந்து பிசினஸ் எவாஞ்சலிஸ்ட் அப்படின்னு நீங்க அந்த டைட்டில் ஏன் நீங்க, ஐ திங்க் யூ ப்ராபப்லி சூஸ் தட் ஓன் டைட்டில் ஃபார் யுவர் செல்ஃப், ஐ கெஸ். ஸோ அந்த எவாஞ்சலிஸ்ட், பிசினஸ் எவாஞ்சலிஸ்ட் பத்தி சொல்லுங்க. பிசினஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது nobody wants technology. They want answers to their problems. எனக்கு இந்த டெக்னாலஜி கொடுன்னு அவனும் கேட்கறது இல்ல. இப்படி ஒரு பெரிய நிர்பந்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன தர்ம சங்கடமா இருக்கு, என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்னு தான் கேட்கறாங்க. அண்ட் அந்த லெவலுக்கு பத்தி பேசும் பொழுது, we don't sell Zoho software,
We sell the idea of digitizing or removing silos in data or meaningful use of AI. இந்த மாதிரி அதாவது என்ன கூப்பிடுவாங்க, ஜோஹோ ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு, ஒரு இவெண்ட், அந்த இவெண்ட்ல ஒரு பேனல் டிஸ்கஷனுக்கு கூப்பிடுறாங்க அல்லது கீ நோட் கொடுக்கணும்னு கூப்பிடுறாங்க, கேன் யூ ப்ளீஸ் அப்படிம்பாங்க கம்பெனிக்குள்ள. அப்போ நான் அவங்கள்ட்ட முன்வைக்கிற முதல் நிபந்தனையே இதுதான், உங்க ப்ராடக்ட் பத்தி பேச மாட்டேன். யா, என்னுடைய குறிக்கோள் என்னவா இருக்கும்? டு கிண்டில் எனஃப் இன்ட்ரெஸ்ட் by my presentation, by the style, by the words I use, by the meaningful lessons or tidbits I share. உனது கேட்பவர்கள் மனதில் போதுமான அளவு அந்த அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த சிறு பற்ற வைத்தலை முடித்து விட்டேன் என்றால் கடைசி ஸ்லைட்ல போட்டிருப்பேன், want to know more, we are in booth number 823. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நீங்க பேசின அப்புறம் 823 நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிம்பாங்க. தட் இஸ் தி ரோல் ஆஃப் an evangelistன்னு நான் நினைக்கிறேன். An evangelist does two things. One, he or she goes to a higher plane than just the software, product name, company, etc. and tries a genetic makeover. உன்னுடைய கம்பெனியை உள்ளிருந்து மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு தயார் செய்வது, அறிவுரை கொடுப்பது. இரண்டாவது, எல்லாவற்றையும் கூறிவிடாமல் கோடி காட்டி ஆசை காட்டி உங்களுக்கு அந்த ஆசையை அந்த உணர்வை பற்ற வைத்து விட்டால் தேடி செல்வாய் அப்படிங்கிற அந்த வேலையை பண்றது எவாஞ்சலிஸ்ட். Perfect, perfect. Thank you for explaining it fabulously. So, two questions. I want to be very respectful of your time. Two more questions, and I'll wrap it in like in the next minute. நீங்க இவ்வளோ பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இது கேள்வி கேட்கணும். எஸ்பெஷலி நீங்க சமஸ்கிருதம் படிச்சிருக்கேன் அப்படின்றீங்க, அது தவிர இலக்கியம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆன்மீக நாட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அகெயின் லுக்கிங் த்ரூ யுவர் கோட்டிடியன், நீங்க நிறைய அந்த திருக்குறள் கோட் பண்றது. நான் ஆன்மீகம்னா போய் நம்ம கோயிலுக்கு போய் இது வைக்கிறது இல்லை. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆன்மீகம் அப்படின்னு எதை சொல்றேன் அப்படின்னு. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன், see that I think you talked about being grounded. அந்த கிரவுண்டடா நீங்க இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஸோ அந்த பயணத்தை பத்தி, உங்களோட ஆன்மீக தளத்தை பத்தி கொஞ்சம் ஒரு பிரீஃபா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னுடைய குடும்பத்துல என்னுடைய அண்ணா, என்னுடைய அக்கா, என்னுடைய மற்ற சுற்றத்தினர் என்னை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் போலவும், ஆன்மீகத்துறையில் இவ்வளவு வயதாகியும் இன்னும் ஆர்வம் காட்ட மாட்டேன் என்கிறானே என்றும் தான் நினைத்து கொண்டிருப்பார். ஐ ஸ்டில் திங்க் செய்யும் தொழிலே தெய்வம். ஐ ஸ்டில் திங்க் பரோபகாரார்த்தம் இதம் ஷரீரம். உன்னால் மற்றவர்களுக்கு உதவி ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது ஏதாவது சொல்லித்தந்தோ, ஏதாவது குழந்தை வளர்த்தோ, அல்லது ஒரு அப்ப சொன்னேனே ஒரு புன்முறுவல், உனது முகத்தில் ஒரு புன்முறுவலை என்னால் கொண்டு வர முடியும் என்றால், உன்னால் ஒரு கார்டன் பேட்ச் கிரீன் ஆச்சு அப்படின்னா, ரால்ஃப் வால்டோ எமர்சன் சொல்லியிருப்பார், வாட் இஸ் டு ஹேவ் சக்சீடட் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு 10 ஐட்டம் சொல்லுவார். இஃப் ஈவன் ஒன் சோல் பிரீத்ட் ஈஸியா பிகாஸ் யூ வேர் அரவுண்ட், உன்னால் ஏதோ ஒரு அப்பாவி மனிதன் ஆஸ்வாசமாக காற்று விட்டான் என்றால் நீ ஜெயிச்சுட்டப்பா அப்படின்னு. மை வைஃப் சேஸ் ஈவன் சிம்பிளர், உன்னால மற்றவங்களுக்கு பிரச்சனை வராம இருப்போம். சிம்பிள். அதாவது அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்லாம் நம்ம பேசுறோமே, ஹேவ் அ ஜீரோ ஃபுட் பிரிண்ட் லைஃப். நம்ம அதே ரீச் பண்ண மாட்டேங்கிறோம். we leave junk everywhere, we leave bad words everywhere, we spread bad thoughts everywhere. அதை நீ ஜீரோ பண்ணு முதல்ல. உன்னால் பிரச்சனை இல்லாம இருந்தது, தொந்தரவு இல்லாம போனான் அப்படிங்கிற அந்த இதுவே ரீச் பண்ணாலே பெருசு அப்படின்னு என் மனைவி சொல்லுவாங்க. பட் பியாண்ட் ஆல் திஸ், ஐ திங்க் இந்த அதாவது இந்த ஜெயமோகன் சாரோட ஃபுல் மகாபாரதத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்டர் படித்தேன். இந்த 24.9 மைல்ஸ் வைராகியத்து மாதிரி விடாம படித்தேன்.
ஊருக்கு நான் அமெரிக்காலாம் போனேன்னா ஊர்லேருந்து வீடியோ கால் வச்சு படிப்பேன் எங்க அம்மாக்கு. ஓகே. ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். நைட் தூங்க போயிடுவாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கு நான் படிச்சுட்டேன் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணி ஃபைல் அனுப்பிச்சிருவேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். இப்போ அது முடிஞ்சது. கல் பொறு சிறு நுரை முடிஞ்சு முதலா விண் முடிஞ்சது. முடிச்சப்புறம் என்ன பண்றது அடுத்ததுன்னு யோசிச்ச போது அர்த்தமுள்ள இந்து மதம் வந்தது. ஸோ ம். அவரோட இதை படிச்சுட்டு இருக்கேன். வாட் வாட் அ ஜேர்னி. ஒரு ம். நாஸ்திகன் கடவுளை பற்றி, அதுவும் கிருஷ்ணரை பற்றி, காதல் தான், காதல் ம். கிருஷ்ணரை பற்றி ம். அவர் எழுதுற எழுத்து அஹ், அழகு. அதை பார்க்கும் ம். பொழுது நானே ஆன்மீகவாதியா மாறிடுவேனோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஹீ சேஸ், அவர் பரமாச்சாரியாரை கோட் பண்றார், திருவள்ளுவரை கோட் பண்றார், சிலப்பதிகாரத்துல இருந்து எடுத்து விடுறார். அண்ட் இட் டசன்ட் லுக் 60 years ஓல்டு. ம். 1970 எழுதினது இன்னும் நேர்ல வந்து நம்மள்ட்ட பேசுற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இட் இஸ் ஒரு நேரத்தை தாண்டி காலத்தை கடந்த ஒரு காலத்தை காவியம் கடந்த ஒரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வில் ரெக்கமெண்ட். இன்னும் யங்கர் ஏஜ்ல படிச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அழகான அருமை. தத்துவங்களை சொல்றார். ஐ திங்க் யா தட்ஸ் மை எக்ஸ்போஷர் டு இட். So, final question. So, because again நீங்க ஜோ இதா இருக்கிறாங்க, ஏஐ பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெசிஃபிக்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் பணியாளர் ஏஐ அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்னீங்க ஒரு ஒரு பூதம் கிளம்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கு. பட் as a person who is sitting in the C-suite, இதை எப்படி நீங்க சமாளிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபார் வாட் கைண்ட் ஆஃப் அட்வைஸ் வுட் கிவ் டு த ஸ்டூடெண்ட்ஸ்? மாணவர்களுக்கு என்ன கொடுக்க போறீங்க? பெற்றோர்கள் நம்ம பயந்துட்டு இருக்காங்க இன்ஜினியரிங் காலேஜ் அனுப்புறதுக்கு அப்படின்னு. ஐ மீன் ஃபார் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் ஜாயின் ஜோ தே ஆர் லக்கி யூ ஆர் கிவிங் தம் லைஃப் எஜுகேஷன். பட் ஃபார் த மோஸ்ட் ஜென்ரல் பாப்புலேஷன் அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஏஐன்னு ஒன்று வந்துட்டு இருக்கே, நம்மளோட ஒர்க்கு என்ன மாதிரி ஆகும், ஐடி என்ன மாதிரி ஆகும் அப்படின்னா. ஸோ அதை பத்தி உங்களோட விரிவான, கண்டிப்பா உங்க கூட இன்னொரு பேட்டி ஏஐ ரிலேட்டடா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வில் ஒர்க் வித் யுவர் அசிஸ்டன்ஸ். பட் இப்போ ஆஸ் அ லாஸ்ட் தாட் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஸோ மாணவர்கள், அதுவும் தாய் தந்தை, இந்த வயதுல இருக்கிற மாணவர்களோட தாய் தந்தைக்கு நான் என்னையே போட்டு பார்க்குறேன். என் மகன் இந்த வயதுல இருந்தான்னா, இந்த வயதுல 12வது, இந்த சமயத்துல 12வது முடித்துட்டு கல்லூரியா என்ன பண்ணுவது அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தான்னா, நான் எனக்கு என்ன சொல்லுவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த பதில உங்களுக்கு சொல்றேன். ஐ வில் நாட் கமிட் ஃபார் எனிதிங் லாங் டேர்ம். 4 வருட கல்லூரி படிப்பு, ஒரு ஆர்டிஃபிஷியல், ஒரு கூண்டுக்குள் என்ன நடக்கிறது உலகத்தில் என்று தெரிந்து கொள்ளாமல் 4 வருடம் ஒரு பாதையில் தான் செல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு அவனை நடத்த விரும்ப மாட்டேன், அவனையோ அவளையோ. பிரேவ் நியூ வேர்ட்ஸ் அப்படின்னு சல்மான் கான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். கான் அகாடமி. ஆமா. நாங்களே ஜோஹோ ஸ்கூல்ஸ்ல ஒவ்வொரு முறையும் எங்களுடைய மாணவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுவது, கண்ணா, நீங்கள் எங்களிடம் இருக்கும் அந்த குறுகிய நேரத்தில் உனக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் சொல்லித்தர முடியாது. ஆகையால் நாங்கள் முடிவுக்கு வந்து விட்டோம், உனக்கு சொல்லித்தரப் போவது ஒன்றே, மறுபடியும் மறுபடியும் அதையே. அது என்ன? ஒவ்வொரு நாளும் புதிதாக கற்றுக்கொண்டே இருப்பது எப்படி? We will teach you the art of learning. The only thing you need to learn is how to learn. ஜாப்பனீஸ் ப்ராவர்ப் கூட ஒன்று இருக்கு. சக்சஸ் என்பது விழாமல் இருப்பதல்ல, ஒவ்வொரு முறை 7 முறை விழுந்து 8 முறை எழுந்திருப்பது அப்படின்னு சொல்லுவான். அது மாதிரி பச்சையா சொல்லணும்னா பொறுக்கியா இருடா அப்படின்னு சொல்லுவேன். Keep picking things up. Keep picking things. எங்கு எதை என்ன சந்தித்தாலும் அங்கிருந்து ஏதாவது எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பாரு அப்படிங்கிறது தான் நான் மாணவர்கிட்ட சொல்லுவேன். தாய் தந்தையர்கிட்ட ஏஐ உபயோகிப்பது எப்படி என்று கற்றுக்கொள்ள வேண்டும், ஏஐ உருவாக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்ள தேவையில்லை. Because the only AI worth using is going to be generated by an AI. நீ பண்ண போறது இல்லை. Okay, so do not obsess about it. There are hardware limitations there. There are data limitations. அந்த போட்டியில நீ இப்ப போய்
பல கோடி மக்களில் தேர்ந்தெடுத்து 2 பேர் ஜெயிக்க போகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் சிரச்சேதம் தான் பட போறாங்க. பாவம். There's going to be a blood bath, I'm telling you. இந்த சிலிகான் வேலி பிளட் பாத், அப்புறம் டெலிகாம் பஸ்ட் பிளட் பாத், அப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் பிளட் பாத்லாம் நத்திங்னு காட்டுற அளவுக்கு ஒரு பெரும் குருதி ஆறு ஓட போகுது. ஏன்னா ஏஐ ஏஐ ஏஐன்னு சொல்லிக்கிண்டு too many people have jumped into it underprepared. ஸோ அந்த மோகத்தில் விழ வேண்டாம். இப்போ நீ பண்ண வேண்டியது ஷார்ட் டேர்ம் ரெலவெண்ட் கோர்சஸ், கெட் இன்டு த திக் ஆஃப் திங்ஸ் as soon as possible. இந்த ரேஞ்சுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, டேவிட் எப்ஸ்டைன்கிறவர் எழுதினது. This is the time for the generalist. I am a specialist னு சொல்லாத, ஏன்னா every specialist is going to be beaten by a specialist AI. But that generalist who uses relevant AI where needed to delve deep, he will be able to prompt it, work with it, wriggle the data out of it. அந்த generalist இருக்கார் பாருங்க, அதுதான் இந்த புது யுகம். The coming age is the age of the generalist. Somebody who can make leaps in mental connections. இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டு ஸ்ட்ரேஞ்ச் அன்யூஷுவல் கன்காக்ஷன்ஸ் கொண்டுருவான் பாருங்க, அவனுக்கு தான் ஃபியூச்சர். ஸோ ஐ வில் ரெக்கமெண்ட் தட் யூ பி a lifelong learner. You not get locked into a long-term academic narrow path. You dive as soon as you can into the thick of things. You stay away from building AI, but please learn using AI, and you aim to be a generalist. Have at least 2 orthogonal hobbies. இதுக்கும் அதுக்கும் நீ இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவார் சார், மேக்கின்டாஷ் அவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் பெஸ்ட் ப்ராசஸர், சூப்பர் குவாலிட்டி ஸ்கிரீன், நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ரெசல்யூஷன் இல்லை. We had musicians, we had archaeologists, we had physicists, we had scientists in our team who also knew how to write code. அப்படின்னா மேக்கின்டாஷ் 1984ல அப்படி ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணதுக்கு காரணம் இவங்கெல்லாம் பிஸ்துங்க இன் சம் அதர் டொமைன் ஆல்சோ. ஸோ அதை தான் ரீகேப்சர் பண்ண ஆசைப்படுறேன். ஐ வாண்ட், இன்ஃபேக்ட் ஐ வுட் லவ் ஒர்க்கிங் வித் சச் பீப்புள். நான் வந்து இந்த டி ஷேப்ட் நாலேஜ் பேஸ், டி ஷேப்னா வந்துட்டு பிரெத் வைஸ் அண்ட் தென் யூ கேன் கோ இன்டு எனி பார்ட் ஆஃப் டெப்த் அப்படின்னு. இப்போ நீங்க சொல்றீங்க வந்து டெப்த்தை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் வந்து ஏஐ வந்துடும். Look at the T part, which is like, the top part of the T, which is broad based. I think it's a fabulous, I think, interview, and like, you gave a fabulous closing to it. With that said, இது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய நதிக்கரையில போயிட்டு அந்த நதி நுனியில இருந்து கொஞ்சமா சுவைச்ச மாதிரி தான் இருக்கு. இன்னும் அந்த நதியில இன்னும் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ ஸ்டில் டோன்ட் கெட் தட். மேபி பிகாஸ் ஆஃப் மை யூசிடி இன்னும் நிறைய இந்த நதியில இருந்து நம்ம எடுக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஐ லைக் when you are speaking, like, I think most of the people who are viewing it will get those sparks. நம்ம இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவை அள்ளி தெளிச்சிருக்கீங்க. அது தவிர நான் அவங்க கோட்டிடியான் பற்றி சொல்லியிருக்கேன், அதையும் வந்து மக்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தது அதில் ஏஐ ரிலேட்டடாக வரும்னு சொல்கிறீங்க, அதையும் மக்கள் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். Fabulous journey. You had a fantastic journey, and I think people have helped you in this one, and you are helping us. And with that said, thank you very much, sir. And I also want to thank உங்க டீம்ல வந்துட்டு ரிபாக்கா அண்ட் வெங்கட்ராமன் சார் கிட்ட வந்து ரொம்ப பேசியிருக்கோம். உங்க டைம் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். இந்த பிஸி ஸ்கெடியூல்ல வந்து எங்களுக்காக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்துருக்கீங்க. Thank you very much. That after your basketball game, I know you have a regimen to follow. உங்களோட 20% நாங்க யூஸ்ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறோம். With that said, thank you very much, sir. Thank you, Bala. Thank you for taking the time. நன்றி, வணக்கம். Fantastic episode அப்படின்னு நினைக்கிறேன்.
அகெயின் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ராஜேந்திரன் தண்டபாணி. நம்ம இதுவும் இது போல இன்னும் நிறைய பேர் மீட் பண்ண போறோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பா தெரிவிங்க. வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு லிஸ்னிங் ஃப்ரம் யூ, ஹியரிங் ஃப்ரம் யூ. இந்த மாதிரி நீங்க வேற யாரை சந்திக்கணும்னு சொல்லுங்க, நம்மளால முடிஞ்சதை சந்திக்க போறோம். வி ஆர் நாட் அ சேனல் ஆர் வி ஆர் எனிதிங். வி ஆர் லைக் ஒர்க்கிங் கிளாஸ் அண்ட் ஒர்க்கிங் பீப்புள் லைக் யூ. இது மூலியமா வந்து நிறைய பேரை சந்திக்கணும், இந்த மாதிரி ஆளுமையில சந்திக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அவங்க மூலியமா நம்மளுக்கு கற்பறதுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் கூட. That's it. Thank you for watching. Share this, comment this, talk, subscribe பண்ணுங்க. Thank you.